வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ட்ரீல்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும்ல. நீங்கள் சாப்பிட்ற சாதமும் ஏதாவது குழு குழுன்னு இருந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி பழைய சோறு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பழைய சோறு என்ன இருக்குது, நார்மலாக எல்லோரும் ரெடி பண்ணுவாங்களே அதே தான். ஸோ அதே ரெசிபியை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. இது நான் இப்போ வடித்த சாதத்தை தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் நைட்டே சாதத்தை வேக வச்சு அந்த சாதத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணி போல் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்காக வேண்டி நான் காலையில் வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன். எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல குழைய சாதத்தை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியும் சாதமும் உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் தண்ணியாக குடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறேன். பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கல. தயிர் நீங்கள் சாப்பிட்ற டைமுக்கு நீங்கள் தயிர் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதை நான் பேக் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி தயிர் எதுவும் சேர்க்கல. இப்போ நம்மளுடைய பழைய சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மோர் மிளகாவோ ஊறுகாவோ இல்லை பச்சடி ஏதாவது வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.